அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பிஜிடிஆர்பி 2024 டிஆர்பி ஆனுவல் பிளானர் படி பார்த்தோம்னா நமக்கு மே மாதம் தேர்விற்கான அறிவிப்பும் ஆகஸ்ட் மாதம் தேர்வு நடைபெறும்னு சொல்லியிருந்தாங்க. வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் 200 இடங்கள் டென்டேட்டிவாக கொடுத்துருக்காங்க. அந்த 200 இடங்கள்ங்கிறது நம்ம பார்க்கவே வேணாம். நம்ம ஏற்கனவே இதே அளவு கொடுத்து நோட்டிஃபிகேஷனில் எவ்வளவு காலி இடங்கள் வந்தது அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். காலி இடங்கள் போதுமான அளவு இருக்குது. நிச்சயமாக நோட்டிஃபிகேஷன் அப்போ நமக்கு இன்க்ரீஸ் பண்ணி தான் வெளியிடுவாங்க. அதை பற்றி யாரும் யோசிக்க வேணாம். இப்போ நடைபெற்று முடிந்த யூஜிடிஆர்பி 2024 எல்லாருமே புலம்புனாங்க. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எழுதியிருந்தாலும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா கொஷின் கொஞ்சம் மாட்ரேட்டாக தான் இருந்தது. இருக்கக்கூடிய அந்த 3 மணி நேரத்தில் மேஜர் கொஷின்ஸ் எங்களால் கான்சென்ட்ரேட் பண்ணி அடிக்க முடியல. டைம் பத்தல. அதேபோல் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டை பார்த்தோன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது. எங்களுக்கு அதுவே அரை மணி நேரத்தை விட அதிகமாக எடுத்துக்கிட்டோம். அதுவே எங்களுக்கு டஃப்பாக இருந்தது மாதிரி தான் பொதுவாக எல்லாருமே சொன்னாங்க. இதுக்கு தான் நம்ம என்ன சொன்னோம், ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்டு இருந்தோம். 2023 எப்போ இந்த தேர்வு வரும் அப்படிங்கிற ஒரு செய்தி நமக்கு தெரிஞ்சுதோ அதிலேருந்து படிக்க சொன்னேன். 2023 ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா ஈஸியாக இப்போ எல்லாருமே நிறைய புக்ஸை ரெஃபர் பண்ணாங்க. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வரும் எக்ஸாம் வராதுங்கிற மாதிரி தான் நிறைய பேர் எல்லாம் சொன்னாங்க. கேஸ் இருக்குது, இல்லை இப்போ பரீட்சையே வராது, இல்லை நேரடியாக தான் போஸ்டிங் போட போகிறாங்க. இதை மாதிரி எவ்வளோ நியூஸ் அவங்களுக்குலாம் சொல்லியிருந்தால் கூட நான் படிக்க சொல்லிட்டு தான் இருந்தேன் அவங்களும் நிறைய புக்ஸை ரெஃபர் பண்ணாங்க. நிறைய புக்ஸை ரெஃபர் பண்ணதுக்கு அவங்களுக்கு பலன் கிடச்சிருக்கு. அவங்க ஓரளவு நல்ல மார்க்கு தான் எடுத்திருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் நிறைய பேர் வரட்டும்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு டைம் பத்தல, சரியாக ரிவிஷன் பண்ண முடியல, கொஸ்டின்லாம் மாட்ரேட்டாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் வருத்தப்பட்டாங்க. இப்போ நீங்களும் அதே தப்பு செய்யக்கூடாது. அதில் மதிப்பெண்கள் குறைவாக எடுத்தவங்களாம் அடுத்து நம்ம டிஆர்பியில் நல்லா படித்து அதில் வேலைக்கு வரணும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருப்பாங்க. கண்டிப்பாக நிச்சயமாக முடியும். அவங்களுக்கு என்னுடைய சார்பாக வாழ்த்துக்கள். எல்லாருமே முன்கூட்டியே திட்டமிட்டு படித்தா மட்டும்தான் இனி வரக்கூடிய காலங்களில் எக்ஸாமில் பாஸ் பண்ணி வேலைக்கு வர முடியும். என்னால் உறுதியாக சொல்ல முடியும். எல்லோரும் போல நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம்லாம் படித்து வரக்கூடிய காலம்லாம் போயிடுச்சு. இனிமேலாம் அப்படி இல்லை. அப்போ நீங்கள் இந்த இடைப்பட்ட 6 மாதம் இருக்குது நோட்டிஃபிகேஷன்லேருந்து. நமக்கு முன்னாடியே நம்மளுக்கு மே மாதம்னு சொல்லியிருக்காங்க. அது வேணால் முன்ன பின்ன இருக்கலாம். நமக்கு ஒரு 6 மாதங்கள் வச்சுக்கிட்டு அந்த 6 மாதத்துக்குள்ளார கம்ப்ளீட்டாக இந்த எக்ஸாமுக்கு ரெடி ஆகணும். நிறைய புக்ஸை ரெஃபர் பண்ணுவாங்க. மேஜர் ரிலேட்டடாக நிறைய புக்ஸை ரெஃபர் பண்ணால் தான் நம்மளுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். நிறைய ஓரளவு பேசிக்கு நம்மளுக்கு நல்லா தெரியும். நம்ம மாட்ரேட்டாக கேள்வி கேட்டாலும் கூட ஓரளவு நம்மளால் அப்ளை பண்ணி விடை கண்டுபிடிக்க முடியும். அப்போ எல்லாருமே நிறைய டெக்ஸ்ட் புக்கை ரெஃபர் பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியமானது. அதே போல் இப்போ யூஜிடிஆர்பியில் மேஜர் மட்டும்தான் 150மே. நமக்கு அப்படி கிடையாது. தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் தனியாக உண்டு. அதில் மேஜரில் 110 கொஷின் தான். மீதி 40 அப்படிங்கிறது மிக முக்கியமானதாக இருக்குது. ஏன்னு கேட்டோம்னா மேஜரில் நம்ம என்ன தான் டேலண்டாக இருந்தாலும் அந்த 40 மார்க் எங்கேருந்து கேள்வி வருது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல, பொதுவாகவே சொல்லணும்னா. அப்போ நம்ம நிறையவுக்கு படிச்சிருக்கணும். ஓரளவு அடிப்படை புரிதல் இருந்தால் மட்டும்தான் அந்த 40ல் ஓரளவு நம்மளால் மார்க் வாங்க முடியும். அப்போ அந்த 40 மார்க்குமே நமக்கு முக்கியமானது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இதுக்கெல்லாம் நான் நிறைய உதாரணங்கள்லாம் சொல்லியிருக்கேன். அப்போ இன்னும் நம்ம படிக்க வேண்டியது நிறைய இருக்குது. நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக வெளியிட்டுருவாங்க. அவங்க குறிப்பிட்டு சொன்னதுபடி வெளியிடுவாங்க. அப்படி முன்பின் ஒரு மாதம் இடைவெளி இருக்கலாம் அதிகபட்சம், அவ்வளோதான். ஆனால் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வெளியிட போகிறாங்க. அதே போல் சிலபஸை பொறுத்த வரைக்கும் ஓல்டில் என்ன இப்போ டிஆர்பி அப்டேட்டட் வெர்ஷனில் இருக்கோ பழைய சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதே சிலபஸை ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் உங்களுக்கு எதுவும் பயிற்சி மையங்களுக்கெல்லாம் போக சொல்ல, இப்போவே நம்ம படித்தோன்னா, ஏன்னா இப்போ யூஜிடிஆர்பியில் பார்த்தீங்கன்னா சென்டருக்கு போய் படித்தவங்கள விட வீட்டில் இருந்து முன்கூட்டியே திட்டமிட்டு படித்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்க, நிறைய புக்ஸை ரெஃபர் பண்ணி படித்தவங்க தான் நிறைய மார்க் எடுத்திருக்காங்க. சென்டருக்கு போய் எடுத்தவங்களும் படித்தவங்களும் எடுத்திருக்காங்க. நான் சொல்கிறது எதுக்கு சொல்கிறேன்னா, உங்களை நான் எதுவும் பயிற்சி மையங்களுக்கெல்லாம் போக சொல்ல, இப்போவே நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். நிறைய புக்ஸை ரெஃபர் பண்ணுங்கள். இப்போலாம் ஆன்லைன்லேயே புக்ஸ் கிடைக்குது. நிறையாவுக்கு தேடுங்க. ஏன்னா நம்ம நிறைய தேடல் இருந்தால் தான் நிறைய டவுட் வரும். அப்போ தான் நிறையாவுக்கு நம்மளை மாற்றிக்க முடியும். நிறைய கொஷின் அண்ட் ஆன்சர் பார்க்கணும். டிஆர்பி பிஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது வரைக்கும் நடந்த எல்லா தேர்வுக்கான வினாக்களையுமே கலெக்ட் பண்ணி எல்லாமே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு யூனிட் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஷின் அண்ட் ஆன்சர் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்லதொரு ரிசல்ட் கிடைக்கும். நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு முறை தான் கிடைக்கும். அந்த வாய்ப்பை நம்ம சரியான முறையில் பயன்படுத்திக்கணும். அப்படி விட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் வாய்ப்பை நம்ம எதிர்பார்த்து காத்துட்ருக்கணும். எப்போ வரும்னு தெரியாது.
அதனால் இந்த வருஷம் வந்து நிச்சயமாக தேர்வு அப்படிங்கிறது உண்டு. அந்த தேர்வை உங்களுக்கான தேர்வாக நீங்கள் எல்லாருமே மாற்றிக்கணும். அதுக்கு இப்போவே இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதை நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்துட்டுருக்கேன். சரிங்களா? இல்லை நிறைய பேர் எல்லாம் அதுக்குள்ளே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2024 பிஜிடிஆர்பி வராதுன்னு சொல்கிறாங்க, 2025 தான் வருதுன்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அப்படிலாம் இல்லை. 2024 கண்டிப்பாக தேர்வு வந்து நிச்சயமாக வரும். நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காதீங்க. அதான் சொல்கிறேன், எதையுமே எதிர்பார்க்காம படிங்க. இப்போ யூஜிடிஆர்பி வந்து ஒரு வருஷமாக படித்தவங்க தான் நல்ல மார்க்கு டாப்பில் எடுத்திருக்காங்க. அவங்களும் எதையுமே எதிர்பார்த்து படிக்கவே இல்லைங்களே. இப்போ நீங்கள் அது மாதிரி எதிர்பார்க்குங்க. எப்போ வந்தாலும் வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம முதல்ல அந்த எக்ஸாமுக்கு வந்து முழுமையாக தயாரானால் போதும். சரிங்களா? அதனால் எல்லாருமே இந்த வாய்ப்பை சரியான முறையில் நீங்கள் எல்லாருமே பயன்படுத்திக்கணும். அனைவருக்கும் நன்றி.